நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷன் சிறப்பு நேர்காணலுக்காக நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நேர்களுக்கு அன்பு வணக்கம். எப்படியோ விஜய் அவர்கள் முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர், இதற்கு பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? இனிமேல் தான் படமே ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் ட்ரெய்லர். ஏன்னா இது அரசியல். இது இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து வர்றது, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இனிமேல் அவர் செய்ய போகிறதா மக்களுக்கு உண்டான விஷயங்களுக்கு இப்போ தான் வரும். ஒரு முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டு போடுற கையெழுத்துலேருந்து, சட்டம் ஒழுங்கு பார்க்குறதுலேருந்து, டாஸ்மாக் நடத்துறது எப்படி போகுது, டிரான்ஸ்போர்ட் எப்படி, ஏன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் கடும் நிதி நெருக்கடியில் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது அரசில். பட் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்து அவரால் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்னு மக்கள் நம்புகிறாங்க. நானும் நம்புகிறேன். பார்க்கணும் இதுக்கப்புறம் அவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்றதை பார்க்கணும். இதில் நார்மலாக தமிழ்நாட்டில் எப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலும் அது கொஞ்ச நாளைக்கு அப்படியே சிக்கல் இல்லாமல் அப்படி கடந்து போகும். ஆனால் விஜய்க்கு ரெண்டு சிக்கல் இருக்கிறது. அது ஒன்று மெஜாரிட்டி கொஞ்சம் மார்ஜினில் இருக்கிறது, இன்னொன்று அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள். இல்லை, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்படியே குலாப் ஜாமுன், ஐஸ்கிரீம் எல்லாம் கையில் வச்சு அப்படியே ஜாலியாக சாப்பிட்டு படுத்து தூங்குற மாதிரியா? இல்லை, முதலமைச்சர் பதவின்னா என்ன நினைக்கிறீங்க? ஆசைப்பட்டாச்சு. அந்த பதவியினுடைய தன்மை எப்படி? நிம்மதியாக தூங்க முடியாது, உழைக்க வேண்டியது இருக்கும், தமிழ்நாடு பூரா பிரச்சனை இருக்கும். அதனால் சிக்கல் இருக்க தான் செய்யும், நிறைய சிக்கல் இருக்கும். இன்னொன்று இவர் பாஜக ஒரு பிரச்சனை இருக்குது, திமுக ஒரு பிரச்சனை இருக்குது, அதிமுக ஒரு பிரச்சனை இருக்குது. 3 பெரிய கட்சிகள் வெளியில் இருக்குது. என் பாஜக ஏன் நீங்கள் வலிக்கிறேன்னா, இந்த ஒரு சீட்டு நான் அதை வச்சு சொல்லலை. மத்திய அரசுக்கிட்டேருந்து பணம் வருதா வரலையா, நெருக்கடி, இதெல்லாம் எப்படி கையாள போகிறாரு? அவங்க மும்முனை கொள்கையை கொண்டு வாங்கன்னுவாங்க. அதை எப்படி இவர் எதிர்த்து அரசியல் பண்ணுவாரா, இவர் நிற்பாரா நிலையா, அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதில் தான். மற்றபடி பாஜகக்கு இங்கே இல்லை. பாஜகவோட அந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த மறுவரை பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ணுறது தான் தமிழ்நாட்டுக்கு லோக்சபா எண்ணிக்கை கூடுதுன்றாங்க. ஆனால் அது மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது விகிதாச்சார அடிப்படையில் அது பாதிப்பு வரும் தமிழ்நாட்டுக்கு. அதை ஏன்னா விஜய் தான் இன்றைக்கி தேதியில் முதலமைச்சர். அப்போது எந்த விஷயத்தை அவர் எதிர்த்து தடுத்து நிப்பாட்டுற சக்தி இருக்கா, அவருக்கு அந்த வல்லமை இருக்கா? அது இரண்டாவது, இங்கே உள்ளூரில் இருக்க பிரச்சனை, ஊழல், லஞ்சம், லாவணி, இதெல்லாம் பிரச்சனை. இப்போயே முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில வியாபாரிகளை கூட கூப்பிட்டு போகிறாரு. மைனிங் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் சேண்டு, அந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களெல்லாம் கூட கூப்பிட்டு போகிறாரு கவர்னர் அலுவலகத்துக்கு. அப்போது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் இந்த மாதிரி இந்த கான்ட்ராக்டர்காரங்க இந்த மாதிரி ஆட்களை கூட படம் எடுக்கிறவங்களெல்லாம் கூட கூப்பிட்டு போகிறது கிடையாது. கட்சிக்காரங்களை கூப்பிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 பேருக்கு கட்சியில் பதவி இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ அதெல்லாம் யாருன்னா அவர்கிட்ட சொல்லணும். சேகர் ரெட்டின்னு ஒரு கேரக்டர், அவர் ஓபிஎஸ் கூட திருப்பதியில் போகிற மாதிரியே ஒரு புகைப்படம். அது எவ்வளோ பிரச்சனையாச்சு, எவ்வளோ சர்ச்சையாச்சு. ஏன்னா யார்கிட்டயுமே பணம் இல்லாதப்போ சேகர் ரெட்டி வீட்டில் 2000 ரூபா பணம் கொத்தாக எடுத்தாங்க. அது பிரச்சனையாச்சு. அப்போது தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றதை தாண்டி இனிமேல்ட்டு அவருக்கு பொது வாழ்க்கை தான் அதிகம், பொது வாழ்க்கை தான் முக்கியம். இந்த பொது வாழ்க்கையை அவர் எப்படி கையாள போகிறாரு, பொது வாழ்க்கையின் மூலமாக பொதுமக்களுக்கு என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி நுகர்வுகள் நிறையா இருக்குது. குறிப்பாக இப்போ தங்கம் குழந்தைகளுக்கு போடுறேன்னு சொல்லியிருக்காரு, தாய்மாமன் சீரு, பெண்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு அப்போது தங்கம் கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2500 ரூபா பெண்களுக்கு பணம், அதுக்கப்புறம் 6 சிலிண்டரு, அப்புறம் இளைஞர்களுக்கு 4000 ரூபா பணம்ன்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் எந்தளவுக்கு செய்வார் அவரால் ஃபுல்லாக செய்ய முடியுமா, இல்லை மற்ற திராவிட கட்சிகள் மாதிரி பாதி செஞ்சுட்டு பாதி செய்யாமல் விட்றாரா, எப்படி போகுதுன்றது பார்க்கணும். யதார்த்தத்தில் அது சாத்தியமா? ஏன்னா தமிழ்நாட்டில் நான் சொன்னேன்னா காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சும்மா என்ன ட்ரால் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கேட்ட கேள்விக்கு அவங்கக்கிட்ட பதில் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? மடை மாற்றி பொய் சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு விசில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அது ஓட்டு போட்டவங்களாச்சு அவராச்சு. யதார்த்தத்தில் சாத்தியம் ரொம்ப கம்மி. ஆனால் நான் நினைக்கிறேன் அவரால் செய்ய முடியும். அவர் செய்வார், சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். என்ன இல்லைங்க, இப்படி தாங்க அரசியல் பேச முடியும். இனிமேல் இப்படி தான் போவோம். நீங்கள் நியாயமான ஒரு கருத்தை எதிர்த்து வச்சிங்க, இல்லை ஒரு ஃபேக்டை பேசுனீங்க, இல்லை ஒரு யதார்த்தத்தை பேசுனீங்கன்னா உங்களை கை கட்டி சிரித்து விசில் அடிச்சுட்டு உங்களை கலாச்சி போயிடும். இல்லை, விஜய் முன்னாடியே சொல்லியிருந்தார், நாங்கள் எல்லாத்தையும் விசாரித்து எங்களால் முடியும்னு நினச்சதை மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம். பார்ப்போம். நான் எதுக்கு இப்போ வாய விடணும்? 2 வருஷம் கழிச்சு பேசுவேன் நான் பத்திரிகையாரனா. இப்போ இன்றைக்கி வேறு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. இன்றைக்கி எல்லாரும் அவர் செய்வாருன்னு நம்புறீங்க. நானும் உங்கள் கூட சேர்ந்து நம்பிடுறேன். நான் எதுக்கு ரொம்ப என்னோட மூளையையோ இல்லை நான் படித்ததையோ என் அனுபவத்தையோ போட்டு நான் பேசிஞ்சிக்கணும்? ஊரோட ஒத்து போயிடுறேன். 8 + 8 10ன்றீங்க. ஆமாம் 10 இல்லையே, 16 தானே நீ சொல்லணும். நீ பத்திரிக்காரன் இல்லை, நான் சொல்லலை. 2 வருஷத்துக்கு 10லே வச்சுக்கிறேன். நான் 2 வருஷம் கழிச்சு நான் பேசுகிறேன் 16 இல்லையா. ஏன்னா இன்றைக்கி மனநிலை அப்படி இருக்குது, மக்களோட மனநிலை, இல்லை விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய மனநிலை அப்படி இருக்குது.
அது தவறு, இதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற பக்குவமும் பெருந்தன்மையும் அவங்க கூட ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை. அப்படி இல்லாத தன்மையில் இப்போ அவர்களுக்கு ஒன்று சொன்னாலும் புரியாது. அவங்களுக்கும் படப்பட அவங்களுக்கும் பார்க்க தான் அது தெரியும். அப்போ போய் சொன்னால் தான் அவங்க காதில் கேட்கும். கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லணும்னா எனக்கு இருக்குது. பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி பேசணும்னா அது தப்பாக போகும். அவர் செய்யட்டும். அவரோட கெப்பாசிட்டி என்ன, அவர் எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியுமோ பண்ணட்டும். அதுக்கப்புறமா ஒரு பத்திரிகையாளராக ஒரு விமர்சகராக என்னோட விமர்சனத்தை நான் கண்டிப்பாக வைப்பேன். விஜய் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மைக்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை தான் சுற்றி வந்தார். அதிமுகவையோ பாமகவையோ கூட அவர் டச் பண்ணல. என்ன காரணம்? அவருக்கு ஏதோ ஒரு மனசுல ஒருத்தருங்களோட தான் பயணம் பண்ணணும், இவங்க கூட தான் போகணும்னு இருக்கு. அதுதான் அவர் விரும்புகிறார். அவர் எப்பயுமே அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போவார். அவர் ஒரு பொதுவான விஷயங்கள் 4 பேர்கிட்ட பேசி பழகி அந்த மாதிரி கிடையாது. இப்போ இவ்வளோ பஞ்சாயத்தாவது ஒரு குதிரை பேர ஒரு அரசியல் நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அமமுகவில் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பத்திரிகையாளரே சந்திக்காமல் கடந்து போவார். அதை நிறைய பேர் நியாயப்படுத்துவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, தன்னை ஒரு மதசார்பற்ற சக்தியை காட்டிக்கணுன்றதுல விஜய் ரொம்ப தீவிரமாக இருக்காரா? அது பிஜேபியில் மோடி கீடி யாருன்னா வருவாங்கல்ல, அப்போ நீங்கள் பண்ணுற அரசியல் வச்சு மக்களுக்கே புரியும். நான் எது சொன்னாலும் விஜய் நல்லவருங்க. நான் அவருக்கு எதுதான் பேசுகிற மாதிரி ஆகும். அவர் நல்லவராகவே இருக்கு. யதார்த்தத்தை தான் பேசுவீங்க? இல்லை, நான் எங்கே நான் முழு நேரம் விஜய் அவர்கள் மீது அவருக்கு நம்ம சொன்னது எல்லாமே உழைக்க சொன்னோம். அவர் நம்ம சொன்னது எல்லாமே மக்களுக்கிட்ட போய் பார்க்க சொன்னோம், பேச சொன்னோம். அதையும் மீறி அவருக்கு இந்த அளவுக்கு ஓட்டு வந்திருக்குன்னா சந்தோஷம், வரவேற்கிறோம். ஆனால் அவங்க இல்லைங்க, இது நீங்கள் கேட்குறது ஒரு சிலது அறிவுபூர்வமான கேள்வி. அதை இன்னைக்கு சூழ்நிலையில் நான் அதை எவ்வளோ பேசணுன்றதை என்ன நானே கட்டுப்படுத்திக்கிறேன். உண்மை அதான். இவர் எந்த அளவுக்கு எதிர்க்கிறாரு, இவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் ஆட விட்டுட்டு பார்க்கறது தான் இந்த நேரத்தில் கரெக்டாக இருக்கும். இவர் இனிமேல் விஜய் சார் என்ன பண்ணுறாரோ அந்த திட்டங்கள் அதை வைத்து நம்ம பேசுவது பொருத்தமாக இருக்கும். விஜய் அவர்கள் ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொறுப்புக்கு அதற்கு பிறகு கூட திருமாவளவன் கொஞ்சம் டிலே பண்றாரு அவருடைய முடிவு இருக்க, ரொம்ப தீவிரமான அளவு. அதுக்குள்ள ஆபாச அர்ச்சனைகள் சோசியல் மீடியாவில் டிவிக்காரங்களாம் உனக்கு என்ன முதலமைச்சர் வேணுமா, ரொம்ப மோசமான விமர்சனங்கள். நானும் விமர்சனம் பண்ணேன், நேற்று விமர்சனம் பண்ணேன், இன்னைக்கு விமர்சனம் பண்ணேன். காலையிலலாம் திருமாவளவன் அவர்களே, இது எதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க, ஒன்று இப்படி தலையாட்டுங்க, ஏதோ ஒரு முடிவெடுங்க, இந்த மாதிரி மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க, தாவேக்காவை கஷ்டப்படுத்தாதீங்க, இது நல்லதில்லை, அரசியலுக்கு நல்லதில்லை, நாம் பேசணும். நம்ம ஒரு பத்திரிகையாளராக ஒரு தரமான விஷயங்களை அப்படி தான் பேச முடியும். அவர்கள் தொண்டர்களோட மனநிலை வேறமாக இருக்குது. ஆபாசமாக பேசுகிறது அவங்களுக்கு தெரியுது. அதை தாவேக்கா அனுமதிக்குது. அது சப்போர்ட் கொடுக்குற திருமாவளவனா காரி வாட்ஸ்அப்பில் கேவலமாக பேசுகிறவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. இதில் நான் என்ன தப்பு? அவங்களே சேர்ந்துக்கிறாங்க. நமக்கு இனி அவர்களுக்கு பொறுப்பு வந்துடும் எதிர்பார்க்கலாம்ல. எனக்கு அதிலலாம் நம்பிக்கை கிடையாது. நான் இனிமேல் விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய அரசியல் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அது எப்படி போகுதுன்றது பார்க்கணும். சரி, ஆபாசத்துக்கும் தாவேக்காவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அவங்க சாதாரணமாக பேசும்போது அப்படி தான் பேசுகிறாங்க நிறைய பேர். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது வரைக்கும் இளைஞர்கள் ஒரு கட்சி, ஓகே, இனி அவர்கள் தலைவர்கள் இளைஞர்னா அதுக்குன்னு ஆபாசமாக நீங்கள் சொன்னது தான், அர்ச்சனை பண்ணணும், அசிங்கமாக பேசணும், அதுனா இருக்காண்ணா. பிரதமர் மோடி, அமித்ஷா எவ்வளவோ பேசியிருக்கிறேன், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்னோட பழைய காணொலி இவங்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய பேர். பிரதமர் மோடியை பற்றி அவ்வளோ பேசியிருக்கோம், பாஜக பற்றி அவ்வளோ பேர் தொடர்ந்து பேசுவோம். நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டரு பூண்டு சாப்பிடாதீங்கன்னாங்க. அதெல்லாம் அவ்வளோ பேசுகிறோம், ட்ரால் பண்ணுறோம். ஒவ்வொரு கட்சியினுடைய தன்மை தரம் ஒரு மாதிரி இருக்குது, புரியுதுங்களா? நம்ம அது கேட்டார்கள் தான் நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறோம். இவங்களோட அந்த தன்மையை கொஞ்சம் மாற்றணும், கொஞ்சம் மேம்படுத்தணும், இன்னும் கொஞ்சம் நாகரிகமாகணும், சொல்லாடல் அழகாக்கணும், வாதத்துக்கு வாதம், புள்ளிவிவரத்துக்கு புள்ளிவிவரம், கருத்துக்கு கருத்து, அப்படி எடுத்துகிட்டு போகணும். நான் அறிஞர் அண்ணாவை முழுசாக நேசிக்கிறவன், அப்படி தான் நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவங்க ஆபாசமாக பேசுகிறாங்க, அர்ச்சனையாக பேசுகிறாங்க, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? அது அவர்களோட நிலைப்பாடு, ஒன்றும் பண்ண முடியாது. பிஜேபியினுடைய ஒரு நல்ல ஒரு எண்ணம் அல்லது ஒரு நோக்கம்னு சொல்லலாம், திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்றது. திமுக விரட்டப்பட்டுருச்சு, விஜய் அவரை ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறார். அதையும் தடுக்கணும்னா என்ன அவங்களுடைய கோல் தான்? இல்லைங்க, இது மனநோய் மாதிரி போகுது. திருப்பி பிஜேபிக்கு மக்கள் எதனா ஓட்டு போட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். பிஜேபிக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களா? ஒரு எம்எல்ஏ யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்க தானே ஆட்சி பண்ணுவாங்க. மக்கள் பிஜேபியை ஏற்றுக்கிட்டாங்களாங்கண்ணா. திருப்பி இதை தான் நான் சொல்கிறேன். இது ஒரு பிம்பம். கவர்னருக்கு முன்னாடி துளியும் பிஜேபியில் எடுத்துக்கலாமா?
துளியும் பிஜேபியில இல்ல சார், ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, ஒரு மிஸ்டேக்காவே இருக்கட்டுமே, கரெக்ஷன் பண்ணி கொண்டு வாங்கன்னு மாட்டாங்களா? இது என்ன மிஸ்டேக்கா? தனியாக போகிறதும் இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் தனியாக போகிறதும் கூட ஆளை கூட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஒரு ஹோட்டலுக்கே போகிறீங்க, ஒருத்தர் இங்கே தங்க போகிறீங்களா 2 பேராக தங்குவீங்கன்னு கேட்பாங்கல்ல, அதுதானே அந்த வித்தியாசம். சரி, இப்போ நம்பர் வந்துச்சு, எடுத்துகிட்டு போய் கொடுத்து. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, பிஜேபி கிட்ட வந்து கவர்னர் வந்து உங்களுக்கு 118 நீங்கள் வச்சுட்டு கூப்பிடலைன்னா நீங்கள் இதை சொல்லலாம். இன்னொன்று, அந்த கவர்னர் வந்து பிஜேபியோட அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க, அதில் மாற்று சொல்லலை. அதாவது கவர்னர் பண்ணது சின்ன பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை கிடையாது, அது வந்து சட்டத்துக்கு புறம்பா தப்பு இல்லை. யதார்த்தம் வரும்பொழுது கவர்னர் வந்து யதார்த்தத்தில் இருந்தோ இல்லை சட்டத்தில் இருந்தோ தவறலையே. இன்னொன்று, 4 நாள் ஆயிருக்கு, 5 நாள் ஆயிருக்கு, மேபி 10 நாள் கழிச்சு கூட கூப்பிட்டுருக்கலாம். நீங்கள் போகும்போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக போனோமா இல்லை அலையன்ஸில் போனோமான்னு நீங்கள் முடிவு பண்ணிருக்கணும். நீங்கள் தப்பாக போயிட்டு கவர்னர் கூப்பிடணும்னா எப்போனா அப்பாயின்மெண்ட் கேட்டு கவர்னர் பார்க்க மாட்டாரா? இல்லை கவர்னர் கேரளாவுக்கு ட்ரெயின் ஃப்ளைட் போயிட்டு இருந்தால் நீங்கள் போய் கவர்னர் கூட்டின்னு வர முடியுமா? உங்களுக்கு அந்த தெம்பு திராணி இருக்கா? இதுவும் பண்ணியிருக்கனால கவர்னர் கடந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா ஒருத்தருக்கு ஆதரவாக பேசணுன்றதுக்கோசரம் கவர்னரை போயிட்டு அவர் பண்ணது தப்பு சொல்லணும். எதில் பாஜக எதிர்க்கணுமோ அதில் தான் இருக்கும். 118 எடுத்துன்னு போய் கொடுத்தா அவருக்கு வேறு வேலையே கிடையாது. போட்டு உங்களை கூப்பிட்டு நீங்கள் பதவி ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது தான் அவர் வேலை. அந்த லெவலில் இருந்து தான் நீங்கள் அரசியல் பண்ணமே தவிர்த்து கம்மியாக வச்சுக்கிட்டு கவர்னரை கூப்பிடுன்னு கூட முடியாது. அவர் தான் சொல்லிட்டார்ல, யார் 118 எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் இது இந்த கவர்னர் இல்லைங்க, யார் எந்த கவர்னர் இருந்தாலும் 118 கேட்டிருப்பாங்க. அங்கே யதார்த்தம் 118 தான். கவர்னர் யார், எந்த கட்சி, எந்த கொள்கைன்றது இல்லை. ஏன் திரும்பி ஒரு எதையுமே நேரடியாக பேசாமல் சுற்றி வளைச்சே விமர்சனம்? விஜய் அவர்களும் திருமாவளவனும் இந்த முடிவை முன்னாடி எடுத்துருந்தா என்ன பண்ணிருப்பார் கவர்னர்? 3 நாளைக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்துருந்தா என்ன பண்ணிருப்பார் கவர்னர்? நேரம் விஜய் முதலமைச்சர். அப்புறம் ஏன் கவர்னர் செத்தமாம எதுக்குங்க அடிச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் பிஜேபியை? தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அது இந்த கட்சி? வாக்கு வங்கி என்ன வாங்குச்சு? இத்தனை ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி முடிச்சு விட்டாரு. அதை 33 இடம் நின்றுது பிஜேபி. எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்க? ஒன்னே ஒன்று, அது 700 ஓட்டில். அப்புறம் சரி, பிஜேபி தமிழ்நாட்டில் வரப்போதுனா கொள்கை ரீதியாக வரும். இப்போ இந்த சீசனில் கவர்னர் என்ன புதுசாக எதனா திட்டத்தை கொண்டு வந்தார்? இந்த 10 நாளில் என்ன வந்துச்சு? உங்களுக்குள்ள ஒத்துமை இல்லை, உங்களுக்குள்ள சந்தர்ப்பவாதம், உங்களுக்குள்ள எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா பேரம் நடக்குது. அதுதானே உண்மை. சிபிஐ, சிபிஎம், விசிகே என்ன சொன்னாங்க? லெஃப்ட் முடிவு பண்ண உடனே நான் முடிவு பண்ண சொன்னாங்கல்ல. எதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டீங்க? 4 மணிக்கு சொல்கிறேன், காலைல சொல்கிறேன், மதியம் சொல்கிறேன், மறுநாள் சொல்கிறேன், மறுநாள் 4 மணிக்கு எப்போ முடிவு சொல்கிறேன். இதுவும் கவர்னர் தான் சொன்னாரா? என்னன்னா இங்கே எல்லாத்துக்குமே வந்து இந்த கொள்கை ரீதியாகவே பேசி கலைச்சி விட்டு போயிரு. விஜய் அவர்களுக்கும் இனிமேல் கொள்கை பேசுறது எந்த அடிப்படையும் கிடையாது. ஏன்? திமுக தீய சக்தி சொன்னீங்கல்ல, அந்த திமுக தீய சக்தியோட உழைப்புல வேர்வையிலும் வந்தது தான் இந்த 6 பேர் வெற்றி கூட்டணி. இன்னைக்கு நீங்க ஆட்சி அமைக்க போறதுல திமுகவோட ஓட்டு இருக்கு. அப்படி நுணுக்கமா பார்க்கணுமா சார்? ஏன் பார்க்கக்கூடாது? தேர்தலுக்கு முன்னாடி நுணுக்கமா பார்த்தீங்கல்ல. பாஜக உள்ளே வந்துவிடும், பாஜக இதெல்லாம் பண்ணுது, அவ்வளவு நுணுக்கமா பார்க்கும்போது இதை நுணுக்கமா பார்க்க மாட்டீங்களா? இல்ல, அவர் திமுகவை எதிர்த்தார், கூட்டணி கட்சிகளை இருக்கலாம், அதுல உறவோட தான் இருந்தாரு. நானும் ஒன்றும் தப்பு சொல்லலை, சட்டத்துப்படி அது சரிதான். அரசியல் ரீதியா ஒரு கருத்து தான் சொல்றேன் நான். இன்னெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக ஆட்சி பண்ணட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. இனி அசம்பிளிலையும் எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பா அங்கே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது. இது 118ன்றது ஒரு க்ளோஸ். இது யார் 118 வச்சிருந்தாலும் பிரச்சனை தான். இப்போ நாங்கள் மாற்றி வாக்களிக்க சூழ்நிலை வர வந்தோம், அதெல்லாம் எப்படி போகுன்றது தெரியாது நமக்கு. 118ன்றது ஒரு ரிஸ்க் நம்பர். ஓகே, புரியுதுங்களா? அது வந்து ரிஸ்க் நம்பர். இப்போ இது எப்படின்னா, இப்போ நல்லா இருக்கிறார் ஒருத்தர், 30 வயசு 40 வயசு, அவர் வந்து ஒரு அடுத்த தேர்தல் அப்போ அவருக்கு வந்து ஆஸ்பத்திரியில் போய் அனுமதிக்கிறீங்க. அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, அவருக்கு செஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டென்ட்டெல்லாம் வச்சுருக்கு, கிட்னிலாம் பிரச்சனை இருக்குது, ஒரு 60 வயசு ஆயிடுச்சு. அப்போது அது கிரிட்டிக்கல் தானே. அது மாதிரி 180ன்றது கிரிட்டிக்கல். இந்த நம்பர் வந்து கிரிட்டிக்கல். அது விஜய் இருந்தாலும் சரி, இபிஎஸ் இருந்தாலும் சரி, ஸ்டாலின் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அந்த நம்பர் இஸ் கிரிட்டிக்கல். அந்த 118ன்றது அது அதிகமாக ஆகிற வரல அந்த பிரச்சனை தொடரும். இதில் கருத்து சொல்கிறதுக்கோ கொள்கை ரீதியாக பார்க்குறது 118ன்றது தான் பிரச்சனை.
இப்போ 118 எப்படி அதிகமாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத விஜய் பண்ணுறது அந்த கட்சிக்கு நல்லது. மேபி இடைத்தேர்தல் எங்கன்னா வரலாம், இல்லை வேறு கட்சியிலேருந்து யாரா ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல போய் இவங்க நின்று ஜெயிச்சு வரலாம். நீங்கள் அப்படியே தூக்காமல் யாருன்னா உங்கள் கட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்கள அங்கே ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அங்கே இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலில் விசில் நின்று ஜெயிச்சு உள்ளே வர்றது தான் ஒரு தரமான அரசியலாக இருக்கும். அது நல்ல அரசியலாக இருக்கும். அங்கேயே இருங்க, எங்களுக்கு ஆதரவாக பண்ணுங்க அப்படின்றது அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, நாகரிகமாக இருக்காது. பண்ண போகிறாங்க, அது வேறு விஷயம். நாகரிகமாக இருக்காதுன்றது என்னோட புரிதல். நிறைய ஒரு கேள்வி சார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுறதுல நிறைய பேர் அமைச்சரவைகளை பங்கெடுக்க போகிறவங்க முதற்கொண்டு முன் அனுபவம் இல்லாதவர்கள், அது ஒரு விஷயம். ரெண்டாவது, 2 இளம் தலைவர்களை நோக்கி அவங்கள வைத்து பயணப்பட இருக்கிறது முதலமைச்சர், இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சட்டமன்றத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் இல்லாதது ஒரு வருத்தம் தான். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் டு தி அசம்பிளி. ஸோ அது இல்லை, அது ஒரு பிரச்சனை. பட்டு முன் அனுபவம் இல்லாதது நான் வந்து இந்த இடத்துல ஒரு பலமாக பார்க்குறேன். எதில் முன் அனுபவம்? டெண்டர் விடுறதுல, ஊழல் பண்ணுறது, திருடல தானே. அந்த முன் அனுபவம் வேணாம். இங்கே தேவை வந்து யதார்த்தம், இங்கே தேவை வந்து பண்பு, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்லா எல்லாரும் சிரித்து சகஜமாக ஒரு அரசியலை இந்த போனதெல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு யதார்த்தமாக இப்போது திமுக எம்எல்ஏ, விசிக எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ ஒரு இடத்துல பார்த்துக்காங்கன்னா 4 பேர் நல்லா பேசுறது, சிரிக்கிறது, மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க வந்து கோரிக்கையாக அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அதிமுக எம்எல்ஏ வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு ஒரு அமைச்சர்கிட்ட, தாவேகா அமைச்சர்கிட்ட இதை பண்ணி கொடுங்கன்னா அதை பண்ணி கொடுக்குற தன்மை அப்படி தான் போகும். மற்றபடி தாவேகாவுக்கு வந்து அமைச்சர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கல. என்னென்னா தப்பு தண்டா கம்மியாக நடக்கிறதுக்கு கூட அது ஒரு வாய்ப்பு. நீங்கள் ரொம்ப பழக்கமாகி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே குவாரி, எங்கே மணல் அள்ளலாம், எங்கே வேலை வாய்ப்பில் சம்பளம் திருடலாம், பாட்டிலுக்கு 10 ரூபா கலெக்ட் பண்ணால் டாஸ்மாகில் எவ்வளோ வரும், வண்டிக்கு வந்து எஃப்சி பண்ணாமலே எஃப்சி பண்ண மாதிரி கணக்கு எழுதுறது, அதுக்கப்புறம் சொத்து வரியில் ஊழல், தண்ணி பில்லில் காசு அடிக்கிறது, இதெல்லாம் தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் புதுசாக போகிறதுன்றது நீங்கள் வெறும் உங்கள் 2 காதை மக்கள் பிரச்சனையை வந்து கேட்டு மக்களோட கோரிக்கை என்னவோ நீங்கள் அதை வந்து அரசு அதிகாரி கூப்பிட்டு நீங்கள் சரி செய்யறதுக்கு 5 வருஷம் போதும்னா போதும். இல்லை, நிர்வாக திறன் ஒன்று இருக்குல்ல, அதை திறம்பட அது தாவேகாக்கு இல்லை, அது வளர்த்துக்கணும். கூட சிபிஎம் இருக்காங்கல்ல, எங்கே தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஆட்சியில் கூட்டு வந்திருக்கும், அவங்களையும் அமைச்சராக்கியிருக்கும். அவங்க தப்பு பண்ணாதவங்க, சிபிஎம் கை சுத்தமானவங்க, அவங்கள நீங்கள் கூட வச்சுருந்தா அவங்க ஆட்சிக்கு இன்னும் கொஞ்சம் கிரேடு இருக்கும், இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை. இல்லை, அவங்க திமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது அவங்களே ஃபஸ்ட்டு வருவாங்களான்னு தெரியல. சரி, அவங்க இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம். வந்துட்டாங்க, அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம். நீங்கள் போடுற கமிட்டிலெல்லாம் அந்த மாதிரி போடுங்க. அரசு வந்து வழி நடத்துறதுக்கு ஒரு சில அட்வைஸு, கவுன்சில் அந்த மாதிரி விஷயங்கள் போடுங்க, போர்ட்ஸ் போடுங்க. எல்லாமே கட்சிக்காரங்க தான் இருக்கணும்னு இல்லை. அவர் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் இருப்பார், ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி இருப்பார். எப்படி மேம்படுத்தலாம், இந்த அரசுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பேர் அட்வைஸராக அப்பாயிண்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ்ஸை ஃப்ரீயாக செயல்பட விடுங்க. அப்போ தான் தப்பு வெளியில் வரும். வெளியில் வந்தால் தான் நீங்கள் அதை சரி செய்ய முடியும். ப்ரெஸ் வந்து எப்படின்னா சிம்டம்ஸ் மாதிரி, உடம்புல உங்களுக்கு எங்கன்னா பிரச்சனை இருக்குன்னா ஒரு சிம்டம் காட்டினா தான் அந்த நோயை நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா டயக்னோஸ் பண்ண முடியாது, தெரியாது. பத்திரிகை துறை என்பது அப்படி, உடம்புல நோய் பிரச்சனை ஒவ்வாதையும் வரும். அது வெளியில் தென்படும்போது பத்திரிகை வந்து அதை வெளிக்காட்டும்போது அதை சரி செய்யும். சரி செஞ்சுட்டு அரசுக்கு வந்து அந்த கெட்ட பேர் என்பது தற்காலிகமாக போய் அது நல்ல விஷயங்கள் செய்யும்போது அரசுக்கு வந்து கெட்ட பேர் பெருசாக இருக்காது, ஆட்சி நல்ல ஆட்சியாக மாறும். வேறு விஷயங்கள் போய் நன்றி சார். நன்றி.